தங்கராஜுக்கு ரேவதி மேலே ஒரு கோவம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபோனில் அன்லாக் பண்ணி வச்சுருக்குது. அது போக அடிக்கடி ஃபோனில் சிரித்து யார்கிட்டே பேசும்போது நாம் திடீர்னு வந்து அந்த ஃபோனை கட் பண்ணுறது, அப்படி அவள் வீட்டில் தான் பேசுகிறாளா இல்லை மற்றவங்க கிட்ட பேசுகிறாளான்னு எதுவுமே தெரியாத தங்கராஜ் வந்து நைட்டு நல்லாவே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துருக்கவும் செய்கிறாங்க. ரேவதி அப்படின்னு கூப்பிடும்போது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராங்க. போய் எனக்கு ஒரு நல்ல ஆம்லேட்டாக போட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆம்லேட்டுக்காக போகிறாங்க. போயிட்டு அதை போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே தங்கராஜுக்கு கொடுக்க இங்கே உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, பசங்க தூங்கணும், இளவரசி நான் பக்கத்தில் படுக்கலைன்னா தூங்க மாட்டா, சரியாக தூங்க மாட்டாங்க, நான் போகிறேன் அப்படின்னு இங்கே ரேவதி சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு அதட்டினோடனே ரேவதி பக்கத்துலேயே உட்காடுறாங்க. ஆமாம், உன் ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஏங்க அது ரூமில் இருக்குதுன்னு சொல்லும்போது போய் உன் ஃபோனை எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது எதுக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. போய் உன் ஃபோனை எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே ரேவதியும் வந்துட்டு டக்குன்னு தன்னுடைய ஃபோனை எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காடுறாங்க. எதுக்குங்க என் ஃபோனை எடுத்துகிட்டு வர சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, ஏல உன் ஃபோனில் என்ன லாக் பேட்டன் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா பசங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டிருப்பேன்னு பார்த்தேன், இல்லை என்னுடைய கல்யாண நாள் நம்ம 2 பேருக்கு கல்யாண நாள் போட்டிருப்பேன்னு பார்த்தேன், அப்படி எதுவுமே போடலையே, அப்படி என்னதான் அந்த லாக் பேட்டன் போட்டு வச்சுருக்குன்னு சொல்லும்போதும் அது என் அண்ணன் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் அண்ணனுடைய நம்பரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்கிறாங்க ரேவதியும். உன் அண்ணனுடைய நம்பர்னா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க என் அண்ணனுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லும்போது ஓ கட்டின புருஷன் பேரை போட முடியலை, இல்லை பெத்த பிள்ளைங்க பேரையும் போட முடியலை, எப்படி உன்னால் மட்டும் இப்படி வாழ முடியுது, உன் அண்ணனை மட்டும்தான் உனக்கு ரொம்ப இந்த உலகத்திலே பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லைங்க, என் அண்ணனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லும்போது சரி லாக் பேட்டனை போடு அப்படின்னு சொல்லும்போது இங்கே போடவும் செய்கிறாங்க. நாளைக்கு இந்த லாக் பேட்டன் இருக்கக்கூடாது, இதில் யாரோடதை போடுவியோ தெரியாது, ஆனால் அண்ணனோடது மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ரேவதியும் மனசுக்குள்ளே ரொம்ப வெதும்பி போய் ரொம்ப கோவத்தோடு உட்காந்துருக்காங்க. ஆமாம், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் உங்கள் வீட்டு ஆளுங்க கிட்டே பேசுவேன், உன் அம்மா கிட்டே பேசியிருக்க, உன் அண்ணன் கிட்டே பேசியிருக்க, சுரேஷ் கிட்டே பேசியிருக்க, மதிக்கிட்ட மலர்கிட்டன்னு எல்லார்கிட்டையும் தனித்தனியாக வேறு பேசுவியா, இது போக குரூப் வேறு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாட்ஸ்அப் வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க எங்கள் தங்கராஜும். நான் கூட நீ வேறு யார்கிட்டையாவது தான் பேசுவியோன்னு நினச்சேன், இல்லை வேறு யாருடைய நம்பரையாவது உன் வீட்டு ஆளுங்களுடைய பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்குங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் அப்படியெல்லாம் தப்பு பண்ணக்கூடியவளா அப்படின்னு சொல்லும்போதும் தப்பு பண்ண மாட்டேன்தான், இத்தனை வருஷம் சரியாக தான் இருந்த, ஆனால் இப்போ சேர்க்க சரியில்லையே, அதனால் நீ தப்பு பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி யார் கூட என்ன சேர்க்க தப்பாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டுக்கு வந்திருக்காளே மதி அப்படின்னு சொல்லும்போது அந்த மதியை நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்து சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இல்லை எங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தவங்க பார்த்து இல்லை கல்யாணத்தை பண்ணி வச்சாங்களா, அவசரமாக இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், நீங்கள் ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்றுடக்கூடாது, இந்த ஒரே காரணத்துக்காக தான் இங்கே அழகுமதியுடைய சம்மதம் கூட இல்லாமல் சுரேஷுடைய சம்மதமும் இல்லாமல் கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க, இப்போ 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க அப்படின்னு அங்கே ரேவதி சொன்னதும் இதை கேட்ட எங்கள் தங்கராஜுக்கும் வந்து என்ன எதிர்த்து பேசுகிறேன், உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் நடந்துக்கிறது தப்பு இல்லை, கட்டின பொண்டாட்டி யாராவது சந்தேகப்படுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது சந்தேகப்படுற அளவுக்கு யாராவது நடந்துப்பாங்களா அப்படி நாங்கள் தங்கராஜ் சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதுவும் கட்டின பொண்டாட்டியை வேறு யாரோ ஒருத்தவங்க கூட வச்சு சேர்த்து வச்சு பேசுகிறது எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அங்கே ரேவதி சொல்லும்போது உனக்கு என்னடி கஷ்டம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனாலேருந்து எனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் ரேவதியும் இங்கே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் ரொம்ப கோபத்தில் இங்கே பக்கத்தில் இந்த பாட்டிலை எடுத்து கையால் அடிக்க கையை ஊங்கிடுறாங்க. அதை பார்த்த தங்கராஜ் என்னை அடிச்சிருவே, நீ என்னை அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சு, அப்போ எல்லாம் இந்த மதி கொடுக்குற தைரியம் தான், கட்டின புருஷனை அவள் கை நீட்டி அடித்தால அதே மாதிரி நீயும் என்னை அடிக்கணும்னு கையை நீட்டுற, அதனால தானே இப்போ கையை ஊங்கிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை என்னை பற்றியும் கேரக்டரை பற்றி தப்பாக பேசுனீங்க அப்புறம் நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன்னு அங்கே ரேவதி நிற்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க தங்கராஜோ ரொம்ப கோவத்தோட பக்கத்தில் வர, நீங்கள் பேசின பேச்சுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுதாகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னடி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, எப்போவும் நான் தான் உன்னை மன்னிப்பு கேட்க சொல்வேன், இப்போ என்ன புதுசாக நீ என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிற, அதுவும் நீங்கள் மன்னிப்பு கேட்க சொன்ன உடனே மன்னிச்சிட்டு ரேவதி நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட ரேவதி அதோ இருக்கே
அது என்னுடைய ஃபோன் தான். அதோ இருக்கே, அது உங்கள் ஃபோன் தான். என் ஃபோனை எடுத்துகிட்டு வந்த சமயத்தில் தான் உங்கள் ஃபோனை ஆன் பண்ணி அங்கே வச்சுட்டு வரவும் செஞ்சேன். கோவத்தில் நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க. அதனால தான் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஆதாரம்னு ஒன்று வேண்டாம். இப்போது நீங்கள் பேசினது, நீங்கள் நடந்துக்கிட்டது எல்லாமே இதில் ரெக்கார்டாக இருக்குது. நான் உங்களை அடிக்க கையை ஊங்கினதை விட ரெக்கார்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போவே நான் லைவாக எல்லார்கிட்டையும் போட்டு காட்ட முடியும். இல்லை எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட தங்கராஜ் அப்படியே போதையிலேயே நின்றுட்டுருக்காங்க. ஏய் என்னடி வளர்ற அப்படின்னு கேட்க, ஆமாங்க மதி எப்படி வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு இங்கே என் தம்பியோடைய மானத்தை வாங்கினாலோ அதே போல் நானும் நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு ரொம்ப நேரம் ஆகாது. வெளியில் நல்ல புருஷனை நடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு பொண்டாட்டி எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாருன்னு பாருங்கன்னு ஒரே ஒரு வீடியோவை நான் போட்டேன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு வெளியில் கிடைக்கிற மரியாதை என்னென்னு அப்போ பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இப்போ என்ன தாண்டி பண்ணணுங்கிற அப்படின்னு தங்கராஜ் கேட்க, இங்கே எதுவும் பண்ண வேண்டாம். என்னை சந்தேகப்பட்டதுக்கும் என்னை சந்தேகப்பட்டு என்னுடைய ஃபோன் எடுத்து செக் பண்ணதுக்கும் இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நிற்க, மன்னிப்புன்றது சாதாரண மன்னிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வேற அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே இங்கே ஃபோனை பார்க்குறாங்க ரேவதி. ஃபோனை பார்த்ததும் பயந்து போனேன் எங்கள் தங்கராஜோ. ஏன்னா ரேவதி அந்த கையில் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றாங்க. அதனால் தங்கராஜால் அந்த ஃபோனை எதுவும் பண்ண முடியல, ரேவதியை எதையும் பண்ண முடியலை. ஏன்னா ரேவதியை கிட்டே போய் தாக்கணும்னு நினச்சா இந்த வீடியோ ஏதாவது போட்டு விட்டு சொசைட்டியில் நமக்கு மேலே இருக்க மரியாதையை கெடுத்து விட்டுருவாளோன்ற பயத்தில் இங்கே தங்கராஜ் என்ன பண்ணுறாங்க, அப்படியே மண்டிட்டு நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேவதிக்கு மனசு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் செய்யுது. போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி என்ன பண்ணிடுறாங்க, கதவை லாக் பண்ணிவிட்டு உள்ளே போய் படுத்துடுறாங்க. ஏன்னா நைட்டில் அவர் என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு பயமும் எங்கள் ரேவதிக்கு இருக்க தான் செய்யுது. உள்ளே போயிடுறாங்க ரேவதி. இங்கே வெளியே உட்காந்துருக்காங்க. எங்கள் தங்கராஜும் அப்படியே ஹால்லையும் படுத்து தூங்கவும் செஞ்சிடறாரு. காலையில் பொழுது விடுது. ஐயோ நைட்டு வேறு நம்ம மேலே இருந்த, அதாவது நாம் இவர் மேலே இருந்த கோவத்தில் என்னென்னமோ பண்ணி தொலைச்சிட்டோம். அப்படி ஒரு வீடியோவே நம்ம எடுக்காத பட்சத்துலேயே நம்ம அந்த பாடு படுத்திட்டோம். இப்போ என்னெல்லாம் கேட்க போகிறாரு, என்னெல்லாம் பேச போகிறாருன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நான் நினச்சிட்டு எங்கள் ரேவதியும் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. ஏய் நெல்லு அப்படின்னு சொல்லும்போது, என்னடா காலையிலே இப்போ எதுக்குடா அவளை நிற்க சொல்கிறேன், அவளுக்கு நிறைய வேலை இருக்குது, கிச்சனில் போய் வேலையெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது, அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காருமா வாமா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா என்னடா நைட்டும் நிறைய போட்டியா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, உன் அப்பனே இப்படியே தான் குடிச்சு அழிஞ்சு போனான், அவன் பழக்கம் உனக்கும் அப்படியே வந்துடுச்சான்னு சொல்லும்போது, அம்மா கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு ரேவதிங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னங்க என்ன வேணும், நான் போய் உங்களுக்கு நல்ல காஃபியோ டீயோ போட்டு எடுத்துகிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லும்போது, நைட்டு ஏதாவது சண்டை நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சண்டை, அப்பெல்லாம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு அங்கே ரேவதி சொல்ல, இல்லை நேற்று உனக்கும் எனக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்தது, நீ என்னைய மன்னிப்பு கேட்க வச்சியா, நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேனா அப்படின்னு சொல்லும்போது, டேய் தங்கராஜ் குடிப்போதையில் ஏதாவது யோசிச்சுட்டு படுத்திருப்பேன், அதான் உனக்கு கண்டது யோசிக்க வந்திருக்கு, அதுவும் நீ போய் இவ காலில் வந்து விழுகிறதா, அப்படியெல்லாம் ஒன்று நடந்திருக்க வாய்ப்பே இல்லைம்மா நேற்று நைட்டு நடந்ததுமா, ஏதோ நடந்துச்சு, என் ஃபோன் எங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் தானங்க வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போதே, ஏதோ இந்த அறுக்கு பாருடான்னு அங்கே தங்கராஜ் பக்கத்தில் இருந்த ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. ஏதோ இந்த ஃபோன் தாம்மா, நைட்டு ஏதோ நடந்துச்சுமானா அவருக்கு எதுவுமே புரியாத மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்க. ஏ ரேவதி நடந்ததை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று நைட்டு ஆம்லேட் போட்டு கேட்டீங்க, நானும் உங்களுக்கு ஆம்லேட் போட்டு வந்து கொடுத்தேன், என்னையே பக்கத்தில் உட்கார சொன்னீங்க, நானும் உங்கள் பக்கத்தில் உட்காந்தேன், கொஞ்ச நேரம் என்னை திட்டினீங்க பேசுனீங்க, அதுக்கப்புறமா இப்போ இங்கே இளவரசி அழுதான்னு சொல்லி என்னை நீங்கள் தானே உள்ளே போக சொன்னீங்க, அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் படுத்துட்டு தூங்கிட்டேன், நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ரூம்க்கே வரலையே, அப்படியே ஹால்லே படுத்து தூங்கிட்டீங்க, நைட்டு நான் தான் உங்களை வந்து கிளப்பி பார்த்தேன், நீங்கள் கிளம்பவும் இல்லை, அதுக்கப்புறமா சரி தூங்கட்டும் காலையில் கிளப்பிக்கலான்னு நான் தான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இவ பொய் சொல்கிறேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, உனக்கு நைட்டு அடித்தது இன்னமும் போதை தெளியவே இல்லைன்னு நினைக்கிறேன், போய் முதல்ல குளிச்சுட்டு வா, நல்லா வந்து சாப்பிடு,
இங்கே பாரு, இந்த கண்ட கருமத்தையெல்லாம் வீட்டில் வச்சு நீ சாப்பிட வேலை வச்சுக்காத. உனக்கும் ஒரு பையனும் பொண்ணும் இருக்கான். நீ எப்படி உன் அப்பனை பார்த்து கெட்டு போனியோ உன்னை பார்த்து தானே நீ கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ அச்சும் மற்றவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறதாவது. நீ வேணா எல்லாரையும் நிற்க வச்சு மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போடா போ, கண்டதையும் யோசிக்காமல் போடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி திட்டும்போது தங்கராஜ் யோசனை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போக நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே ரேவதி உள்ளே போகிறாங்க. ஏன்னா அவருக்கு எப்போதுமே இங்கே நைட்டு நல்லா தண்ணி அடித்ததுக்கு பிறகு நடந்தது எதுவுமே சில விஷயங்கள் ஞாபகமே இருக்காது. அப்படி ஓவர் போதையில் இருக்கும்போது சுத்தமாக சில விஷயங்கள் ஞாபகத்திலேயே இருக்காது. அப்படி தான் இந்த விஷயமும் மறந்து போயிருக்கு. மறந்து போனதில் அது ஞாபகம் இருந்தும் அது கனவா நினைவான்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காரு இங்கே தங்கராஜ். அதே நேரத்தில் ரேவதி எப்படியோ தப்பிச்சோம் அப்படி நினச்சிட்டு சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. என்ன இருந்தாலும் ரேவதி இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவாக தெரிவிங்க.